ترى من المؤمنين أموالهم وأنفسهم بأن لهم الجنة صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா திருமறையில இப்படி ஒரு வசனத்துல சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அம்வாலஹும் வ அன்ஃபுஸஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹு தஆலா மூமின்களிடமிருந்து அவர்களுடைய செல்வங்களையும் அவர்களுடைய உயிர்களையும் சொர்க்கத்துக்கு பகரமாக விலைக்கு வாங்கி கொண்டேன். சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்தையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கிக்கிட்டான். என்னுடைய செல்வத்தையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கிக்கிட்டான். எதுக்கு பகரமாக? சொர்க்கத்துக்கு பகரமாக. இப்ப எனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னையும் நான் செலவழிக்க வேண்டும், என்னுடைய செல்வத்தை செலவழிக்க வேண்டும், என்னுடைய நேரத்தை நான் செலவழிக்கணும். இதையெல்லாம் விட என்னுடைய உணர்வை நான் அல்லாஹ் கண்டி செலவழிக்கணும். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி நேரத்தை செலவழிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அல்லாஹ்வுக்காக வேண்டி பணத்தை செலவழிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா நம்முடைய உணர்வுன்னு ஒன்று இருக்கும்ல, என்னுடைய இயற்கை குணம்னு ஒன்று இருக்கும், என்னுடைய இயற்கை தன்மைன்னு ஒன்று இருக்கும், எனக்கு பல சம்பவங்களால் உருவான உணர்வுன்னு ஒன்று இருக்கும். அந்த உணர்வை அல்லாஹ்வுக்காண்டி தியாகம் செய்யணும். இதைத்தான் அல்லாஹ் நம்மளுக்குல இருந்து எதிர்பார்க்கிறான். சகோதரர்களே, பெரியவர்களே, எப்ப நம்ம நம்முடைய உணர்வுகளை தியாகம் செய்யக்கூடியவர்களாக மாறுவோமோ அப்பதான் நம்முடைய ஈமான் பரிபூரணமான ஈமானாக மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜித்து பிஹி. நீங்கள் உங்களுடைய இயற்கை குணம் இந்த தீனுக்கு தோதுவாக மாறாத வரைக்கும் நீங்கள் உண்மை முஸ்லிம்களாக ஆகவே முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப சகோதரர்களே, பெரியோர்களே, என்னிடத்துல பலவிதமான குணங்கள் இருக்கலாம், என்னிடத்துல பல பேர் மேல எனக்கு கோபம் இருக்கலாம், அல்லது பல பேர் மேல எனக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் அது அனைத்தையும் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி எப்ப தியாகம் செய்வேனோ அப்பதான் நான் உண்மையான முஃமினாக முடியும். அப்பதான் அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்கிறார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, எப்ப நம்முடைய உணர்வுகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடியவர்களாக உருவாகிறோமோ அப்ப அதனுடைய மிகப்பெரிய பிரயோஜனம் என்ன தெரியுமா கிடைக்கும்? ஒற்றுமை உருவாகும். இன்னைக்கு முழு உம்மத்திலையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னங்க? ஒற்றுமை தான். இன்னைக்கு என்னங்க? ஒற்றுமை இல்லை. முழு உலக அளவுல ஒற்றுமை இல்லை. முழு உலக அளவுல ஒற்றுமை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த கூட்டத்துக்கு அமீர் நியமிக்கப்படவில்லையோ அந்த கூட்டத்துக்கு ஷைத்தான் அமீராக ஆகிவிடுவான். என்னங்க? ஒரு இடத்துல ஒரு 10, உதாரணத்துக்கு ஒரு 20 குடும்பம் ஒரு ஏரியால இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 நபர்கள் இருக்கக்கூடிய அந்த ஏரியால ஒரு அமீர் என்று ஒருத்தர் இல்லை, ஒரு அமீர் என்று ஒருத்தர் நம்ம நியமிக்கல. இப்ப அந்த கூட்டத்துக்கு ஷைத்தான் அமீராக மாறிடும். இது சின்ன இடத்துல மட்டும் இல்ல, முழு உலகத்திலையும் சரி, முழு உலக முஸ்லிம்களுக்கு அமீர் என்று சொல்லி ஒருவர் இல்லாமல் ஆகிவிட்டால் அந்த உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஷைத்தான் அமீரா மாறிடும். இது நம்ம சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னைக்கு யோசித்து பாருங்க, இன்னைக்கு முஸ்லிம்கள் எல்லா விதத்திலையும் பலமாக இருந்தும் தாழ்த்தப்பட்டவர்களாகவே கருதப்படுறாங்க. உலக அளவுல முஸ்லிம்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை போன்று, முஸ்லிம்கள்ட்ட இருக்கக்கூடிய கனிம வளங்களை போன்று, முஸ்லிம்கள்ட்ட இருக்கக்கூடிய பணபலத்தை போன்று, முஸ்லிம்கள்ட்ட இருக்கக்கூடிய மனித வளத்தை போன்று வேறு யாரிடமும் இல்லை. ஆனாலும் முஸ்லிம் சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகமாகவே இருந்து கொண்டிருக்கு. என்னங்க? இஸ்லாமிய சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகமாகவே இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னங்க சகோதரர்களே, பெரியோர்களே? இன்னைக்கு நம்ம இடத்துல ஒற்றுமை இல்லாமல் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இதா லகீதும் ஃபியத்தன், நீங்கள் எதிரிகளை சந்தித்தால், அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் எதிரிகளை சந்தித்தால் என்ன செய்ய வேண்டும்னு சொல்றான்.
இன்னைக்கு எதிரிகளை சந்திச்சா அல்லாஹ் என்ன செய்யணும்னு சொல்றானோ அது நமக்கு தெரியல. அதனாலதான் பலவிதமான ஆபத்துகளும் சிரமங்களும் நமக்கு வந்து கொண்டிருக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன்ல சொல்கிறான், நீங்கள் எதிரிகளை சந்தித்தால் 5 காரியங்களை செய்யுங்கன்னு சொல்றான். எதிரிகளை நீங்க எப்ப சந்திப்பீங்களோ அப்ப 5 காரியத்தை செய்யுங்க. ஒன்னாவது, இதா லக்கீதும் ஃபியத்தன் ஃபஸ்புது, எப்ப நீங்க எதிரிகளை சந்திக்கிறீங்களோ அந்த சமயத்துல தீன்ல உறுதியாகுங்க. நல்லா சொல்றாங்க. என்னங்க, எப்ப நமக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் வருதோ, எப்ப நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் வருதோ, நம்முடைய சட்டத்தின் அடிப்படையில் நம்மளால வாழ முடியாத நெருக்கடிகள் வருகின்றதோ, அந்த சமயத்துல நம்ம தீன்ல மேலும் உறுதியாகணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், அப்படிப்பட்ட கஷ்டம் வரக்கூடிய சமயத்துல நிராசையாகி தீனை விட்டு தூரமாகும். ஆனா அல்லாஹ் சொல்றான், இப்படி கஷ்டம் சிரமம் வரக்கூடிய சமயத்துல நீங்கள் இன்னும் அதுல உறுதியாகுங்கன்னு சொல்றான். ஃபஸ்புது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வதுகுருல்லாஹ கஸீரா, அந்த சமயத்துல அதிகமாக இபாதத் செஞ்சு அல்லாஹ்வை அதிகமாக நெருங்குங்க. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஒற்றுமையாக ஆகுங்கள். நீங்கள் ஒற்றுமையாக ஆகுங்கள், உங்களுக்கு மத்தியில் சண்டையிடாதீர்கள். அப்படி நீங்க ஒருவேளை சண்டையிட்டீர்கள் என்றால், என்று சொன்னால் உங்களுடைய சக்தி அனைத்தும் உங்களை விட்டு சென்று விடும். என்னங்க, அல்லாஹ் சொல்ற வழி என்னன்னா, நம்ம எப்போ ஒற்றுமையாக இருப்போமோ அப்ப இந்த ஈமானுடைய பலம், இந்த முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய பலம், நமக்குன்னு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பலம், இது எல்லாம் நம்ம இடத்துல பாக்கியாக இருக்கும். எப்ப நம்ம இடத்துல உள்ளங்கள் உடைந்து விடுகிறதோ அந்த சமயத்துல உங்களுடைய அனைத்து சக்தியும் உங்களை விட்டு சென்று விடும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சமயத்திலும் ஒற்றுமைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா சில சமயங்கள்ல தொழுகையை கூட பிற்படுத்திட்டு ஒற்றுமை விஷயத்துல அதிக கவனம் செலுத்துவாங்க. சகோதரர்களே, பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. இப்ப மதீனால அது வரைக்கும் இஸ்லாம் பெரிய அளவுல பரவல. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு மூலமா சில நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க. இருந்தாலும் மதீனால பள்ளிவாசல் கிடையாது, மதீனால தீனுடைய மாஹுல் கிடையாது, எதுவுமே மதீனால இல்லாம இருந்துச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே 3 வேலை செஞ்சாங்க. என்னங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே 3 வேலை செஞ்சாங்க. சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு பகுதியில தீன் ஹயாத் ஆகணும்னா, ஒரு பகுதியில அல்லாஹ்வுடைய உதவி இறங்கணும்னா இந்த காரியங்கள் நாமளும் செய்யணும். எந்த காரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன உடனே செஞ்சாங்களோ அது என்ன செஞ்சாங்க? மதீனாவுக்கு போன உடனே ஒரு பள்ளி வாசலை கட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கூட ஒரு வீடு கட்டல. மதீனாவுக்கு போன உடனே தனக்குன்னு கூட ஒரு வீடு கட்டல. தன்னோட வந்து அபூபக்கருக்கு கூட வீடு கட்டி கொடுக்கல, நிலம் வாங்கல. என்ன செஞ்சாங்க? முதல் வேலையா செஞ்சாங்க, மஸ்ஜிதுன் நபவியை கட்டினாங்க. அதுவும் அந்த மஸ்ஜிதுன் நபவியை மிக சீக்கிரமாக கட்டினாங்க. அது சீக்கிரமா கட்டணுங்கிறதுக்காண்டி தானே அந்த கட்டிட பணியில ஈடுபட்டாங்க. மஸ்ஜிதுன் நபவியை கட்டினாங்க. அடுத்து இப்ப மக்காவாசிகளும் மதீனாவாசிகளும் ஒன்று சேர்ந்து மதீனாவில் வாழ வேண்டிய சூழ்நிலை. மக்கால இருந்து நிறைய பேர் ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்காங்க. அப்ப இந்த மக்காவாசிகள் தன்னை மக்காக்காரவங்க நினைப்பாங்க, மதீனாக்காரவங்க நான் தான் மதீனாக்காரன், நான் உள்ளூர் வாசி அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப இவங்களுக்கு மத்தியில இது பிளவை உண்டாக்கி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொருவருக்கும் மத்தியில சகோதர பந்தத்தை உருவாக்கினார்கள். என்னங்க, சகோதர பந்தம். எந்த அளவுக்கு அந்த சகோதர பந்தத்தை உருவாக்கினார்கள் என்று சொன்னால், உண்மையான சகோதரர்களை போன்றே நீங்கள் அவர்களுடன் இருக்க வேண்டும் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மக்காவாசியையும் ஒரு மதீனாவாசியையும் சகோதரராக ஆக்கிவிட்டார் என்று சொன்னால், சகோதரன் ஆக்கிட்டா ஏதோ இஸ்லாமிய அடிப்படையில் சகோதரன் அப்படியே சொல்லிட்டு வாயளவுல சொல்லிட்டு போறது இல்ல. என்ன செய்யணும்? அந்த சகோதரருக்கு உங்களுடைய சொத்துல பாதி கொடுக்கணும், உங்களுடைய சம்பாத்தியத்துல பாதி கொடுக்கணும். உங்ககிட்ட 2 வீடு இருந்தா அவருக்கு ஒரு வீடு கொடுக்கணும். ஏன் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா, இதெல்லாம் செஞ்சாதான் ஒற்றுமை உருவாகும். அப்பதான் மனதளவுல 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்க. எப்போ ஒற்றுமை உருவாகுதோ அப்பதான் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும். அப்ப சகோதரர்களே, பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளுக்கும் மதீனாவாசிகளுக்கும் மத்தியில ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினாங்க. அது ரொம்ப பலமான ஒற்றுமையாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஹாபாக்கள் அனைவரும், மதீனாக்காரர்கள் அனைவரும் தனக்காக வேண்டி நபி யாரை சகோதரராக ஆக்கினார்களோ அந்த நபருக்கு தன்னுடைய சொத்துக்களில் பாதியை கொடுத்தார்கள். தன்னிடத்துல 2 வீடு இருந்துச்சுன்னா அது ஒரு வீட்டை கொடுத்தாங்க. அது உண்மையான ஒரு தாய் பிள்ளையை போன்றே அந்த மதீனாக்காரர்களும் மக்காக்காரர்களும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஒரு தாய் பிள்ளை மாதிரியே
சேர்ந்து வாழ்ந்தாங்க. சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த சகோதர பந்தம் தான் இஸ்லாம் வளர்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்துச்சு. இன்னைக்கு இஸ்லாம் ஏன் மதீனால செழிப்பானுச்சுங்கிறதுக்கு 2 அடிப்படை காரணம் சொல்லப்படுது. ஒண்ணு, மக்காவாசிகளுடைய ஹிஜ்ரத், மக்காவாசிகள் தன்னுடைய இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து வந்தது. இன்னொன்னு, மதீனாக்காரவங்க அவர்களுடன் நல்ல முறையில் நடந்தது. இந்த மக்காக்காரர்களும் மதீனாக்காரர்களுடைய ஒற்றுமைதான் வெறும் 23 வருஷத்துல முழு உலகத்திலும் இஸ்லாம் பரவுறதுக்கு அடிப்படை காரணமா இருந்துச்சு. அடிப்படை காரணமா இருந்துச்சு. அப்ப சகோதரர்கள் பெரியல, அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா சில சமயங்கள்ல மக்காவாசிகளுக்கு மதீனாவாசிகளுக்கு மத்தியில ஏதோ ஷைத்தானுடைய சூழ்ச்சி, ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக பிரச்சனை வந்துடும். அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடனே தீர்த்து வைப்பாங்க. அதுல அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு போர், ஹைபருடைய போர். அந்த ஹைபருடைய போர்ல முஸ்லிம்களுக்கு அதிகமான கனிமத் பொருள் கிடைச்சிச்சு. அதிகமா அந்த போர்ல அந்த மற்றவர்களை விட்டு செல்லக்கூடிய, அந்த எதிரிகள் விட்டு செல்லக்கூடிய செல்வத்தை கனிமத்துன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஹைபர் போர்ல கனிமத்து அதிகமா கிடைச்சிச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அந்த மக்காவாசிகளுக்கு அதிகமான கனிமத்தை கொடுத்தாங்க. மதீனாவாசிகளுக்கு, இவங்க பழைய முஸ்லிம்கள், உறுதியான முஸ்லிம்கள் என்பதன் காரணமாக கனிமத்து பொருளை கம்மியா கொடுத்தாங்க. என்னங்க, மக்காவாசிகளுக்கு அதிகம், மதீனாக்காரங்களுக்கு அதிகம். ஆனா நபியுடைய நோக்கம் என்னன்னா, மதீனாக்காரர்கள் பழைய முஸ்லிம்கள், அவர்கள் ஈமான்ல ஆல்ரெடி ஏற்கனவே உறுதியா இருக்கிறாங்க. ஆனா மக்கால இருந்து வந்திருக்கிறவங்க இப்ப புதிதா இஸ்லாத்தை ஏற்றவங்க, அவங்கள்ட்ட ஈமான் அந்த அளவுக்கு உறுதியாகல. அதனால அவங்களை இணைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதிகமான கனிமத்து பொருளை மக்காக்காரங்களுக்கு கொடுத்தாங்க. சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஷைத்தானுடைய ஊசலாட்டம். மதீனா மக்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு, நபி மக்காக்காரவங்களை அதிகமா ஆதரிக்கிறாரு, மதீனாக்காரவங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாரு, மதீனாக்காரவங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா நபிட்ட போய் இதை யாரும் சொல்லல. சொல்ற அளவுக்கு சகாபாக்கள் இந்த பிரச்சனையை பெருசாக்கல. ஆனா நபிக்கு இந்த வதந்தி பரவுறது யதார்த்தமா நபியுடைய காதுக்கு வந்துருது. இப்படி மதீனாவாசிகள் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு கம்மியா கொடுத்துட்டதா அப்படின்னு சொல்லி இந்த வதந்தி, இந்த பேச்சு அப்படி நபி கிட்ட வருது. நபிட்ட வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே சமயத்துல ஒரு மஜ்மாவை ஏற்பாடு பண்ணாங்க, ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அதுல மதீனாக்காரவங்க மட்டும் தான் கலந்துக்கணும்னு சொன்னாங்க. மக்காக்காரவங்க யாரும் கலந்துக்க கூடாது. என்னதுங்க, மதீனாக்காரவங்க மட்டும் தான் அந்த கூட்டத்துல கலந்துக்கணும், மக்காக்காரவங்க யாருமே கலந்துக்க கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி மதீனாக்காரவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் ஏன் மக்காக்காரவங்களுக்கு அதிகமா கொடுத்தேன்னா, இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்கள், ரொம்ப ரொம்ப நேசமானவங்க மதீனாக்காரவங்க தான். நானும் மதீனாக்காரர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஒரு நபரும் அவருடைய உள்ளாடையும் எவ்வளவு நெருக்கமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நானும் மதீனாக்காரவங்களும் ரொம்ப நெருக்கமானவங்க. 2 பாதை இருக்குது. ஒரு பாதையில மக்காக்காரவங்க போறாங்க, ஒரு பாதையில மதீனாக்காரவங்க போறாங்கன்னா நான் மதீனாக்காரவங்க போற பாதையில தான் போவேன். ஒருவேளை ஹிஜ்ரத் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நான் மதீனாக்காரவங்களா இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவேன் அப்படிமா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனா மக்களை என்ன பண்ணாங்க, அவங்களுடைய உள்ளத்தை குளுமையாக்குனாங்க. அந்த மதீனாக்காரவங்கள்ட்ட இருந்து அந்த கஷ்டம், அந்த கெட்ட உணர்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினாங்க. காரணம் என்ன சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மக்காக்காரவங்க மதீனாக்காரவங்க அந்த பிளவு உண்டாகிருச்சுன்னா அது இஸ்லாத்துல மிகப்பெரிய பிளவு உண்டாகும். அவர்கள் தான் அடிப்படையான முஸ்லிம்களா இருந்தாங்க, அவங்க கிட்ட பிளவு உண்டாயிருச்சுன்னா முழு உலகத்திலையும் பிளவு உண்டாயிருங்கிறதுக்காண்டி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, எல்லா முஸ்லிம்களும் எல்லா மூமின்களும் சகோதரர்கள். என்னங்க, ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுடைய முஸ்லிம்களுக்கு மத்தியில ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா நீங்க அவங்களுக்கு மத்தியில மிக சீக்கிரமாக சேர்த்து வைக்க முயற்சி செய்யுங்கன்னாங்க. மிக சீக்கிரமா சேர்த்து வைக்க முயற்சி செய்யுங்கன்னாங்க. சகோதரர்களே, பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா தொழுகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தொழுகையிலையுமே தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுகிறத ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நபர் வந்து கேட்டாரு, ஐயுல் அமாலி அஃலல், அமல்களிலேயே மிகச் சிறந்தது எதுன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து ஃபி அவ்வலி வக்திஹா, அஸ்ஸலாத்து ஃபி அவ்வலி வக்திஹா, தொழுகை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுவதாகும் சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் என்னன்னா, தொழுகையை அதை ஆரம்ப நேரத்தில் தான் தொழுவாங்க. ஒரு நாள் தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டுருச்சு, அசருடைய தொழுகை பாங்கு சொல்லப்பட்டுருச்சு. பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு ஒரு நபர் வந்து நபிகிட்ட சொல்றாரு, இப்படி ஒரு கூட்டத்தார்கள் இருக்காங்க, அந்த கூட்டத்தார்கள்ல 2 பிரிவினருக்கு மத்தியில ஒரு பிரச்சனையாக இருக்குது.
நாங்க 2 பிரிவினருக்கு மத்தியில பிரச்சனையா இருக்குன்னு சொல்லப்பட்டுருச்சு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப பாங்கு சொல்லியிருக்காங்க, அடுத்து தொழுகை நடத்தணும், நபிதான் இமாமா இருக்காங்க, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே தொழுகிட்டாங்க. அப்படியே அந்த கூட்டத்தை சரி செய்யறதுக்காண்டி போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளவு மக்களுக்கு மத்தியில பிளவு வந்துருச்சுன்னா அதை அடுத்த நாள் வரைக்கும் கூட தள்ளி போட மாட்டாங்க, உடனே அதை சரி செய்வாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை கூட பிற்படுத்திட்டு அந்த கூட்டத்தை சரி செய்யறதுக்காக வேண்டி போனாங்க. சஹாபாக்கள் அனைவரும் ரொம்ப நேரம் காத்திருந்துட்டு பிறகு அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதை தொழுகை வச்சாங்க. அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தொழுகையை நடத்தினாங்க. ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு மத்தியில ஒற்றுமைக்காக வேண்டி அவ்வளோ ஒரு முயற்சி செய்வாங்க. சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எங்கெல்லாம் நீங்க கட்டுப்படுங்கன்னு என்று சொல்கிறானோ அதோடு சேர்த்து அல்லாஹ் இப்படியும் சொல்வான், நீங்கள் ஒற்றுமையாக கட்டுப்படுங்கள் அல்லாஹ் சொல்றான். என்னங்க, நீங்க ஒற்றுமையுடன் கட்டுப்படுங்கள் என்று சொல்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை ஒற்றுமையாக பற்றி பிடியுங்கள்னு சொல்றான். அப்ப இந்த தீன் இருக்குது, இந்த தீன் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பின்பற்றுறது கிடையாது, எல்லாரும் சேர்ந்து செய்யறதுதான் தீன். எல்லாருமே சேர்ந்து செய்யறதுதான் தீன். சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ஒற்றுமைக்காக வேண்டிதான் ஜமாத்துடைய தொழுகை இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு. முஸ்லிம்கள் அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும். ஒவ்வொரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமை ஒரு நாளைக்கு 5 முறையாவது சந்திக்கணும். ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் என்ன பண்ணணும், இன்னொரு முஸ்லீமை ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 வாட்டியாவது சந்திக்கணும். அதனாலதான் இமாம் ஜமாத் ஏற்பாடு செய்யப்படுது. என்னங்க, தொழுகை நம்ம யாரும் ஃபர்லான தொழுகையை வீட்டில் தொழுகிறதுக்கு அனுமதி இல்லை. ஃபர்லான தொழுகையை ஆண்கள் பள்ளியில தான் தொழுக வேண்டும். என்னங்க, பள்ளியில தான் தொழுக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஸலாத்த லி ஜாரில் மஸ்ஜித் இல்லா ஃபில் மஸ்ஜித். பள்ளிக்கு அருகில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பள்ளியில் தொழுவதுதான் தொழுகையாகும். அவர்கள் வீட்டில் தொழுதா அது தொழுகை கடமை நிறைவேறுமே தவிர சிறப்புல ஒண்ணுமே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. காரணம் என்ன, அந்த பள்ளி வாசலுக்கு எல்லா முஸ்லிம்களையும் சந்திக்கக்கூடிய சமயத்துல தான் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், ஒரு ஒற்றுமை வரும், ஒரு நல்ல விஷயங்களை பகிர முடியும். நம்மளுக்கு மத்தியில் ஏதாவது கஷ்டம் சிரமம் இருந்தா அதை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் ஜமாத்துடைய தொழுகையை ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவாங்க. பல சஹாபாக்கள் நபிட்ட கேட்டிருக்காங்க, நாங்க வீட்டுல தொழுகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல, நீங்க பள்ளிவாசல்ல தான் தொழுகணும்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார் நபி கிட்ட, யார ரசூல், அவரு எனக்கு வீட்டுல தொழுக அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு 5 காரணம் சொன்னார். வீட்டுல தொழுக அனுமதி கொடுங்கன்னு 5 காரணம் சொன்னார். ஒன்னாவது சொன்னாரு, நான் கண் தெரியாதவனா இருக்கேன், நான் கண் தெரியாதவனா இருக்கேன், என்னை கூட்டிட்டு வர்றதுக்கு போறதுக்கு ஆள் இல்லை, எனக்கும் வீட்டுக்கும் எனக்கும் பள்ளிவாசலுக்கும் இடையில ஒரு ஓடை ஒண்ணு இருக்குது, அது மழை காலத்துல தண்ணீர் நிரம்பிடும், இன்னொன்னு இரவு நேரத்துல வெளிச்சம் எதுவுமே இல்லைன்னா என்னால போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது, என் வீட்டு பாங்கு சத்தம் எனக்கு பள்ளியில இருந்து கேட்குது, நான் ஈஸியா வீட்டுல தொழுது கொள்ள முடியும். இப்படியெல்லாம் பல காரணங்கள் அவர் சொல்லி எனக்கு வீட்டுல தொழுக எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாங்கு சத்தம் உன் வீட்டுல கேட்குதுன்னா நீ பள்ளிவாசலுக்கு வர்றதுதான் உனக்கு சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. சகோதரர்களே, பெரியவர்களே, பள்ளிவாசல்ல தொழுகிறது இருக்குதே, அது ஏதோ சாதாரணமான விஷயம் இல்லை, இஸ்லாத்துல வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். இஸ்லாத்துல வலியுறுத்தப்பட்ட விஷயம். ஒரு மனிதர் வீட்டில் தொழுவதை விட பள்ளியில் தொழுதால் 27 மடங்கு நன்மை அதிகமா கிடைக்கும். 27 மடங்கு நன்மை அதிகமா கிடைக்கும். ஒரு சமயம் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஜமாத் தொழுகை மிஸ் ஆயிருக்கு. ஜமாத் தொழுகை கிடைக்காம போயிருது. அப்ப அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு ரொம்ப கவலையா இருக்கு. நான் இப்ப வீட்டுல தொழுதாலே எனக்கு 1 மடங்கு தான் நன்மை கிடைக்கும். இப்ப பள்ளியில ஜமாத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, வீட்டுல 27 வாட்டி அந்த தொழுகையை தொழுதார். என்னங்க, பள்ளியில தொழுதா 27 மடங்கு நன்மை அதிகம், ஜமாத்து மிஸ் ஆயிருச்சு. இப்ப என்ன பண்ணாங்க, 27 மடங்கு நன்மை தொழுதுட்டு நான் வீட்டை போய் சொன்னாரு, நான் இப்படி தொழுகையை பள்ளியில மிஸ் பண்ணிட்டேன், அதனால வீட்டுல தொழுதேன், 27 மடங்கு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி 27 வாட்டி தொழுதேன், எனக்கு அந்த 27 மடங்கு நன்மை கிடைச்சிருமான்னு கேட்டாங்க. அப்ப நபி சொன்னாங்க, கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா, பள்ளியில நீங்க தொழுதீங்கன்னா இமாம் அல்ஹம்து சூரா சொல்லி ஓதி முடிச்ச உடனே நீங்க இமாம் ஆமீன்னு சொல்லுவாரு, நீங்களும் ஆமீன்னு சொல்லுவீங்க. அப்படி ஆமீன் சொல்லும் பொழுது மலக்குமார்களும் ஆமீன் சொல்லுவாங்க. இந்த மக்களுடைய ஆமீனும் மலக்குமார்களுடைய ஆமீனும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா
யாருடைய ஆமீனும் மலக்குமாருடைய ஆமீனும் ஒன்று சேர்ந்துருதோ அவருக்கு ஹிதாயத்து நசீபாயிடும், அவருக்கு ஹிதாயத்து நசீபாயிடும். இந்த ஆமீன் உங்களுக்கு 27 வாட்டி தொழுதாலும் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. 27 வாட்டி தொழுதா 27 வாட்டி தொழுத நன்மை கிடைச்சிடும், ஆனா மலக்குமார்களுடைய ஆமீன் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஜமாத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ சகோதரர்களே, பெரியவர்களே, அப்போ நம்ம பள்ளி வாசல்கள் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் இது ரொம்ப சீக்கிரமாக நம்ம ஊரில் ஒரு பள்ளி வாசல் உருவாகிருச்சு. இந்த பள்ளி வாசலை என்னுடைய பொறுப்புன்னு நினச்சி இந்த பள்ளி வாசலை நம்ம ஆபாதி செய்யணும், பள்ளி வாசலை ஆபாதி செய்யணும். சகோதரர்களே, பெரியவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கான், உங்களுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கான். நீங்கள் இந்த பள்ளி வாசலை ஆபாதி ஆக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கியாமத் நாள் வரைக்கும் இந்த பள்ளியில் யார் யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அவங்க எல்லாருடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். மதீனால சகோதரர்களே, பெரியவர்களே, முதலாக விளக்கு ஏற்றி வச்சது ஒரு சஹாபி. மதீனாவுடைய மஸ்ஜிது நபவில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் மஸ்ஜிது நபவில விளக்கே வச்சாங்க. அது வரைக்கும் சஹாபாக்கள் இருட்டில் தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க. இப்போ ஹிஜ்ரி 9, நபி ஹிஜ்ரி 11 வஃபாத் ஆகுறாங்க. ஹிஜ்ரி 9 தான் ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனால விளக்கு ஒன்று வைக்கிறார். வீட்டிலிருந்து ஒரு விளக்கு எடுத்துட்டு வந்து ஒரு திரி விளக்கு, ஒரு எண்ணெய் விளக்க வைக்கிறார். எண்ணெய் விளக்க வச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் தான் முதல்ல பள்ளிவாசல்ல விளக்க வச்சிருக்காரு. கியாமத் நாள் வரைக்கும் எந்தெந்த பள்ளிவாசல் எல்லாம் யாரெல்லாம் லைட் வாங்கி கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் விளக்கு வாங்கி கொடுக்குறாங்களோ அந்த எல்லா நன்மையில ஒரு பங்கு இவருக்கும் போகணும். ஏன்னா பள்ளிவாசல்ல விளக்கு வைக்கிறாங்கிற அந்த பழக்கத்தை முதல்ல முழு உலகத்திலையும் உருவாக்குனது அந்த சஹாபி. அப்ப இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டுச்சு. இதுல ஒரு 5 நபர்கள் வந்து தொழுகிறாங்க. அந்த 5 நபர்களை தொடர்ந்து தொழுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் நமக்கு தெரியாது, பிற்காலத்துல இந்த ஊர்ல ஒரு 50 நபர்கள் தொழுவாங்க, 100 நபர்கள் தொழுவாங்க. அந்த நன்மை எல்லாம் இந்த 5 நபர்கள் உருவாக்கி இந்த 5 நபர்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க கபருக்கு போயிடுவாங்க, நம்ம உருவாக்குனவங்க கபருக்கு போயிடுவாங்க. ஆனா இவர்கள் மூலமாக இந்த பள்ளியில யார் யாரெல்லாம் இபாதத் செய்யறாங்களோ, யார் யாரெல்லாம் நன்மை செய்யறாங்களோ அது எல்லா நன்மையும் கிடைக்கும். அந்த வாய்ப்பை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு கிடைச்ச வாய்ப்பு. எந்த ஒரு அமலையுமே ஆரம்பத்துல செய்யறது இருக்குதே மிகப்பெரிய பாக்கியம். நடுவுல செய்யறதை விட கடைசியில செய்யறதை விட ஒரு அமலை ஆரம்பிச்சு வைக்கிறோம் பாத்தீங்களா, ஆரம்பிச்சு வைக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களை ஆரம்பிச்சு வைக்கிறவங்கள புகழ்ந்திருக்காங்க, அவங்களுக்காக வேண்டி சுப செய்தி சொல்லியிருக்காங்க. தூபா லில் முஹ்லிஸீன், சொன்னாங்க, தூபா லில், சில மக்களுக்கு நற்சோபனம் உண்டாகட்டும், அவர்கள் நலவுக்கு சாவியாகவும் கெடுதிக்கு கூட்டாகவும் இருப்பார்கள் சொன்னாங்க. சில நபர்கள் நலவுக்கு சாவியாகவும் இருப்பாங்க, கெடுதிக்கு பூட்டாக இருப்பார்கள், அப்படிப்பட்ட நல்ல மக்களுக்கு சுபச்சோபனம் உண்டாகட்டும் சொன்னாங்க. அப்ப சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த பள்ளி வாசல்ல வந்து நம்ம தொழுகிறதுக்கே இது நம்ம நலவுக்கு சாவியா இருக்கிற மாதிரி, மிஃப்தாஹன் லில் ஹைர், என்னங்க நம்ம நலவுக்கு சாவியாக இருக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம். இப்ப சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ஊர்களில் நம்ம என்ன பண்ணணுங்க, இந்த ஊர்ல எந்த அமல்கள் நடந்தாலும் சரி, எந்த ஒரு இபாதத்துகள் நடந்தாலும் சரி, நம்ம இதுல முழுவதுமாக கலந்து கொள்ளணும். சகோதரர்களே, பெரியவர்களே, நம்ம எந்த அளவுக்கு இந்த பள்ளிவாசலை ஆபாதாக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹுடைய உதவி இறங்கும். ஒரு ஊர்ல அல்லாஹ்வுடைய உதவி இறங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊர்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் ரசூலுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படுறாங்களோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ்வுடைய உதவியை அல்லாஹு தஆலா தனக்கு கட்டுப்படுறதில்லையும் தன்னுடைய தூதருக்கு கட்டுப்படுறதில்லையும் தான் வச்சிருக்கான். சகோதரர்களே, பெரியவர்களே, அப்ப நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேணும்னா, நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்து தீர்வு வேணும்னா நம்ம என்னங்க செய்யணும், அல்லாஹ்வுடைய வீடை ஆபாதியாக்கணும். சகோதரர்களே, பெரியவர்களே, நம்ம எப்ப அல்லாஹ்வுடைய வீடை செழிப்பாக ஆக்குவோமோ அப்ப அல்லாஹ் தஆலா நம்முடைய வீட்டை செழிப்பாக்குவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆனா இந்த லன்னி அப்தீபி, என்னுடைய அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகிறானோ நான் அவ்வாறே அவனுடன் நடந்து கொள்கிறேன். என்னுடைய அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறு நான் நடந்து கொள்கிறேன். இது அப்படியே யோசிச்சு பாருங்க, நம்ம அல்லாஹ்வுடைய வீட்டை எந்த அளவுக்கு செழிப்பாக்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வீடு செழிப்பாகும். இன்னைக்கு நம்ம அல்லாஹ் பாதுகாக்கணும். பல முஸ்லிம்களுடைய வீடு என்னங்க செழிப்பம் இல்லாம இருக்கு. பல முஸ்லிம்களுடைய வீடுகள்ல சண்டை சச்சரவுகள் இருக்குது. பல முஸ்லிம்களுடைய வீட்டுல தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை, சகோதரர்களுக்கு மத்தியில பிரச்சனை, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை. எல்லாரும் ஒரே வீட்டுல வாழ்றாங்க, ஆனா யாரும் யார்கிட்டையும் பேசுறது இல்லை. இது மாதிரியெல்லாம் முஸ்லிம்கள் பல பேருடைய வீட்டுல நடந்து கொண்டிருக்குது.
அப்ப வீட்டுல செழிப்பம் இல்லாம ஆயிடுச்சு. வீட்டுல பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, சொத்து சுகங்கள் இருக்குது, எல்லா உலக விஷயங்களும் இருக்குது. ஆனா வீட்டுல அந்த செழிப்பம் இல்லாமல் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சகோதரர்களே, பெரியவர்களே? நம்ம அல்லாஹ்வுடைய வீட்டை செழிப்பாக்குறதுல கவனம் இல்லாமல் இருக்கு. நம்ம எப்ப அல்லாஹ்வுடைய வீட்டை செழிப்பாக்குவோமோ, அல்லாஹ்வுடைய வீட்டை இபாதத்தை கொண்டு, வணக்கங்களை கொண்டு, நல்ல அமல்களை கொண்டு எப்ப நம்ம செழிப்பாக்குவோமோ, அந்த செழிப்பாக்குறதுக்கு உறுதுணையாக இருப்போமோ, அப்ப அல்லாஹ் தஆலா நம்முடைய வீட்டை செழிப்பாக்குவோம். அல்லாஹ்வுடைய வீட்டை நம்ம செழிப்பாக்கணும், அல்லாஹ் நம்முடைய வீட்டை செழிப்பாக்குவான். ஹதீஸ்ல வருகிறது, யார் அல்லாஹ்வுடைய வீட்டை செழிப்பாக்குகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய விருந்தாளி. அல்லாஹ்வுடைய விருந்தாளி. அல்லாஹ்வுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான். இப்ப என் வீட்டுக்கு விருந்தாளி வந்தா நான் என்ன நினைப்பேன்? அவரை கண்ணியப்படுத்துறது என்னுடைய கடமைன்னு நினைப்பேன். அது எனக்குள்ள உரிமைன்னு நினைப்பேன். நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வர்றாங்க, எனக்கு பிடிச்சவங்க வர்றாங்க, அவங்களுக்கு என்னால முடிஞ்ச கண்ணியத்தை நான் கொடுப்பேன். அவங்களுக்கு டீ வாங்கி கொடுப்பேன், அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பேன், அவங்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ என்னால அதையெல்லாம் செய்வேன். ஏன்னா அவர் என்னுடைய விருந்தாளி, என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி. இதே மாதிரிதான் சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரக்கூடியவர் அல்லாஹ்வுடைய விருந்தாளி. என்னங்க? அல்லாஹ்வுடைய விருந்தாளி. அல்லாஹ் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துவான்? எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்து அவருக்கு தீர்வு கொடுப்பான். அல்லாஹ்வுடைய உதவி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சகோதரர்களே, பெரியவர்களே, என்னங்க, மின்குல்லி ஹம்மின் ஃபரஜா, எல்லா கவலையிலிருந்து அல்லாஹ் தஆலா அவருக்கு விடுதலை கொடுப்பான். வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் நாடாத புறத்திலிருந்து அவருக்கு உணவு கொடுப்பான். அல்லாஹ்வுடைய உதவி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி கிடைக்கும்னா, நம்ம நாடாம இருப்போம், நினைக்காம இருப்போம், நமக்கு ரிஸ்க் வந்துகிட்டே இருக்கும். நம்ம யோசித்து பார்க்காம இருப்போம், நம்ம சிந்தனையில கூட வந்திருக்காது, ஆனா நமக்கு ரிஸ்க் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நம்முடைய எல்லா விதமான தேவைகளும் நிறைவேறும். என்னங்க? நம்முடைய எல்லா விதமான தேவைகளும் நிறைவேறும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கும். சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னைக்கு நம்மள்கிட்ட பரக்கத் இல்லாம போயிடுச்சு. அதிகமா சம்பாதிக்கிறோம், அதிகமாக பணம் இருக்குது, ஆனா தேவைகள் மட்டும் நிறைவேற மாட்டேங்குது. தேவைகள் மட்டும் அப்படியே பாக்கியாகவே இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன? செல்வம் வருது, ஆனா அந்த செல்வத்துல பரக்கத் இல்லாம போயிடுது. பரக்கத்துனா என்ன? நம்முடைய தேவை எல்லாமே நிறைவேறும், அதுதான் பரக்கத். அப்ப சகோதரர்களே, பெரியவர்களே, பரக்கத் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எளிதான வழி என்ன தெரியுமா? அதிகமா சம்பாதிக்கிறது இல்ல, நம்ம அல்லாஹ்வுடைய வீட்டை செழிப்பாக்குறோம். அல்லாஹ்வுடைய வீட்டை செழிப்பாக்குறோம். இப்ப சகோதரர்களே, பெரியவர்களே, நம்ம இந்த அல்லாஹ்வுடைய வீட்டை செழிப்பாக்கணும். இது இன்னைக்கு மட்டும் எனக்கு பிரயோஜனம் தரக்கூடியது இல்ல, கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு பிரயோஜனம் தரும். அல்லாஹ்வுடைய வீட்டை செழிப்பாக்குறது இருக்குது, அது எனக்கு கியாமத் நாள் வரைக்கும் பிரயோஜனம் தரும். சகோதரர்களே, பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதர் இறந்து விட்டால் 3 விஷயங்கள் அவரை பின்தொடர்ந்து வருகிறது. 3 விஷயங்கள் அவரை பின்தொடர்ந்து வருகிறது. 1 அவருடைய குடும்பத்தார்கள், 2வது அவருடைய செல்வம், 3வது அவர் செஞ்ச நல்ல அமல்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, அவருடைய குடும்பமும் அவருடைய செல்வமும் அவர் அடக்கம் பண்ணிடுவோம்னா திரும்பிடும். குடும்பமும் செல்வமும் அவர் அடக்கம் பண்ணினா திரும்பிடும். கபர்ல எது கூட வருங்க? அவர் செஞ்ச நல்ல அமல். அவர் செஞ்ச நல்லமல் தான். சகோதரர்களே, பெரியவர்களே, நம்ம நல்ல அமல் செஞ்சா நம்ம செஞ்ச நல்லமல் மட்டும் வராது, நம்ம மூலமா யார் யாரெல்லாம் இபாதத் செய்றாங்களோ அந்த நல்லமலும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதுடைய நோக்கமே இதோடு சேர்த்து ஒரு மதரசாவையும் உருவாக்கணுங்கிற எண்ணத்துல தான். இப்ப நம்ம மதரசாவும் உருவாக்கக்கூட இன்ஷா அல்லாஹ். இப்ப அந்த மதரசால பிள்ளைங்க ஹிஃப்ஸ் ஓதுவாங்க, குரானை மனனம் செய்வாங்க. அப்ப அந்த குரானை அந்த குழந்தைங்க மனனம் செஞ்சார்கள் என்று சொன்னால் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு குழந்தை நம்ம மூலமா நம்ம இந்த பள்ளிவாசல் ஆபாதாக்குனதுனால ஒரு மதரசா உருவாகி அதுல ஒரு குழந்தை குரானை ஹிஃப்ஸ் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரிய பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு குழந்தை ஒரு ஹிஃப்ஸ் பண்ணிட்டாருன்னா அவர் நாளைக்கு சொர்க்கத்துக்கு 10 நபரை சிபாரிசு செய்யலாங்க. நரக முடிவு செய்யப்பட்ட 10 நபர்களை சொர்க்கத்துக்காண்டி சிபாரிசு செய்யலாங்க. குரானை மனப்பாடம் பண்றது அவ்வளோ பெரிய விஷயம். நம்ம உருவாக்கப்பட்ட இந்த பள்ளி, இந்த மதரசா இருக்குது, மிக உயர்ந்த விஷயம். இதுல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் ஹிஃப்ஸ் பண்ணாங்க, குரானை ஹிஃப்ஸ் பண்ணாங்கன்னா இந்த நூற்றுக்கணக்கான குழந்தைகள், ஆயிரக்கணக்கான நரக முடிவு செய்யப்பட்ட நபர்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதுக்கு நம்ம காரணமா இருப்போம். எங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் சொர்க்கம் போறதுக்கு நம்ம காரணமா இருப்போம்னா நம்ம சொர்க்கம் போக மாட்டோமா? என்னங்க? ஆயிரக்கணக்கான மக்கள் சொர்க்கம் போறதுக்கு நம்மள அல்லாஹ் காரணமாக்கி இருக்கான். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் சொர்க்கம் போறதுக்கு அல்லாஹ் நம்மள காரணமாக்கிட்டா நமக்கு சொர்க்கம் கிடைக்காதா?
அவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துருக்கான். ஒரு பள்ளியுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பள்ளிக்கு நம்ம உறுதுணையாக இருக்கும், அந்த பள்ளிக்கு உறுதுணையாக இருக்கும். இது மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா முழு உலக முஸ்லிம்களுக்கும் ஒற்றுமையை கொடுத்து அவர்கள் அனைவரும் தீனுக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா இன்ஷாஅல்லாஹ் துஆ செய்யுங்க. ஸலவாத் ஓதிக்கங்க, துஆ செய்யுங்க.